மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். இந்த நிமிடம் வரையில் நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிறோம். இனிவரும் தேர்தல் குறித்து தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை எடுத்து அறிவிப்போம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேட்டி. என்னுடைய அழைப்பை ஏற்று வருகிறதற்காக நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைய தினம் மதுரை மாநகரில் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் திரு வெற்றிக்குமரன் அவர்கள் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொள்ளுகிற இந்த நிகழ்விற்காக நான் மதுரைக்கு வருகிறேன். தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் மதுரை வெற்றிக்குமரன், அருமைச்சகோதரர் புதுக்கோட்டை தனசேகரன், சென்னை புகழேந்தி மாறன், அதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் அடுத்த அளவில் இருந்த முக்கியமான 5 ஒருங்கிணைப்பாளர்கள், அதில் அருமைச்சகோதரர் ஜெகதீச பாண்டியன் மற்றும் வழக்கறிஞர் தடா ராஜா போன்ற முக்கியமான பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைப்புகளை ஏற்பாடு செய்து ஆங்காங்கே தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே ஏற்கனவே கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, சென்னை, புதுக்கோட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இந்த இணைப்பு விழாக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய மதுரை திரு வெற்றிக்குமரன் பொறியாளர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிற இந்த நிகழ்வுக்காக நான் மதுரைக்கு வருகின்றேன். என்னோடு ஏற்கனவே பச்சை தமிழகம் அரசியல் கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்ட அருமை அண்ணன் சுற்றுச்சூழல் போராளி, கூடங்குளம் அணு எதிர் போராளி சுப உதயகுமாரன் அவர்களும் வருகின்றிருக்கிறார். இன்றைய பயணம் காலை விருதுநகரிலே 200க்கும் மேற்பட்ட புதிய வரவுகளான இளைய தலைமுறை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இப்போது இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி காணுகின்ற இளைஞர்கள் வெற்றிக்குமரன் தலைமையில் தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த நிகழ்வுக்காகத்தான் என்னுடைய பயணம் இன்று மதுரை. உங்களுக்கு நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் 234 தொகுதிகளில் ஏற்கனவே கட்சி 170 தொகுதிகளில் முறையாக நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்களை அமைத்து ஒரு வலுவான கட்டமைப்போடு இயங்கி வருகிறோம். இப்போது வெற்றிக்குமரன் தலைமையிலான அவருடைய ஒருங்கிணைப்பில் ஏனைய சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து 234 தொகுதிகளும் கட்சியை கட்டமைக்கக்கூடிய வலுவானவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதுபோன்று சுற்றுச்சூழலிலும் அணு உலைக்கு எதிரான போராட்ட களத்தில் அருமை தோழர் சுப உதயகுமார் அவர்கள் தலைமையில் இயங்கிய சமூக ஆர்வலர்களை தொடங்கி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வரை கிரீன் மூவ்மெண்ட்டை விரும்பக்கூடிய சமூக மாற்றத்திற்கான அரசியல் போராளிகளும் தமிழ்நாடு முழுவதும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி 234 தொகுதிகளும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக வேகமாக வளர்ந்து வருகிறது. நான் இதுக்கு பலமுறை விடை சொல்லியிருக்கேன். இந்த நிமிடம் வரையில் நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். இனி வரும் தேர்தலை குறித்து தேர்தல் நெருங்குகின்ற போது அல்லது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, தலைமைக்குழு என்று ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பாக இந்த கட்சியை நான் 13 ஆண்டு காலம் நடத்தி வருகிறேன். அந்த அடிப்படையில் இப்போது அண்ணன் உதயகுமார், வெற்றிக்குமரன் போன்ற இன்னும் எண்ணற்ற தமிழ் தேசிய கட்சிகள், நேற்றைய முன்னிலோடு சென்னையில் 5 தமிழ் தேசிய கட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அதுபோன்ற சின்ன அமைப்புகளாக இருந்தாலும், பெரிய அமைப்புகளாக இருந்தாலும், அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அந்தந்த தலைமைகளோடு கலந்து பேசி அன்றைய சூழலில் இருக்கிற தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை எடுத்து அறிவிப்போம்.
Jellicut Dhotis and Shirts from the House of Plateau.